தானங்கள் பல வகைகளில் அளிக்கிறோம். எந்த வகையான தானங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். நமது கர்மாவை உடைப்பதில் தானங்களுக்கு தனியிடம் உண்டு. இந்த தானத்தை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்று சொன்னாலும் எல்லோராலும் தானத்தை செய்ய இயலாது. ஆனால் அவரவர் சக்திக்கேற்ப தானங்களை செய்ய இயலும். மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ள உணவினை பிறர்க்கு தானம் செய்தலும் அதன் பலன்களில் தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னமிட்ட வீடு சின்னம் கெட்டு போகாது. பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மன திருப்தி கொள்வதில்லை. ஆனால் ஒருவன் வேண்டும் என்று கேட்ட வாயால் போதும் என்று மன நிறைவோடு 70 சாப்பிடும்போது மட்டுமே தானம் செய்த குறுகிய நேரத்திலேயே பலனை தெரியப்படுத்துவது அன்னதானம் மட்டுமே. அதைப்போல் மற்ற தானங்களையும் பலன்களையும் பார்ப்போம். மஞ்சள் தானம் மங்களம் உணடாகும். பூமி தானத்தினால் இகபர சுரங்கங்கள் கிடைக்கும். வஸ்திர தானம், அதாவது துண்டு தானத்தினால் சகல ரோத் நிவர்த்தி கிடைக்கும். பசு தானமிட்டால் பித்ரு சாப நிவர்த்தி, இல்லத்தின் தோஷம் நிவர்த்தி மற்றும் பலவித பூஜைகளின் பலன்கள் கிடைக்கும். எள்ளு தானம் செய்தால் பாப விமோசனம் கிடைக்கும். நெய் தானம் வீடு பேறு அடையலாம். வெள்ளி தானம் செய்தால் பித்ரு ஆசிகள் கிடைக்கும். தேன் தானம் சுகத்தை தரும். தங்கத்தை தானம் செய்தால் கோடி புண்ணியம் உண்டாகும். தண்ணீர் தானம் செய்தால் மண் சாந்தி அமைதி கிடைக்கும். பால் தானம் செய்தால் சௌபாக்கியம் உண்டாகும். பழங்கள் தானம் செய்வதால் புத்திரபவத்திர அபிவிருத்தி கிடைக்கும். நடப்பது நன்மைக்கே.